சோனா, நம்ம 2 பேருடைய காதல் ரகசியத்தை என் ஃப்ரெண்ட் ராசப்பாட்ட போட்டு உடைச்சிட்டேன். அவனும் ஓகேன்ட்டான். அடுத்து அவனுடைய தலைமையில நம்ம 2 பேருக்கு கல்யாணம் தான். இந்த ஸ்வீட் இல்லைங்க, வேண்டாம். இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இல்ல. ஏமா இந்த வயசுல உனக்கு சக்கரை வியாதியா? அதுக்கு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பெரிய பொண்ணான அம்மா அப்பா? என்னைய பாக்குறப்ப எல்லாம் உன் மனசுக்குள்ள கோடி பட்டாம்பூச்சிய கூடி நின்னு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது கும்மி அடிக்குதுன்னு குதிச்சு குதிச்சு சொன்னீங்க. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? ஊட்டியோட நீ அழகா இருக்கேன்னு நான் சொன்னப்ப எல்லாம் பிடி உஷாவோட ஸ்பீடா வந்து உச்சி உச்சின்னு உம்மா கொடுக்கிற சாக்குல என் கண்ணத்தை கடிச்சு வச்சியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? கடைசியா சொல்றேன், டப்பா குத்து ஆடுற எனக்கு, பரதநாட்டியம் ஆடுற உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும் தீரும் தீரும். நடத்தி காட்டுறேன். கூப்பிட்டியா? ஓகே. ராசப்பா, ராசப்பா, ஜப்பா, நான் எவ்வளவு ஃபீலிங் கூட வந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஜாலியா குண்டு விளையாண்டுட்டு இருக்கேப்பா. எவனோ முன்பின் தெரியாத மூணாவது மனுஷனுடைய ஃபீலிங் எல்லாம் நம்ம கண்டுக்க முடியாதுமா. Because life is beautiful, colorful and joyful. ஜப்பா, நான் இப்ப எத்தனை புண்ணு அடிச்சாலும் என் மனசுல இருக்க வேதனையும் சோகமும் தீர்ற மாதிரி இல்ல. என்ன சோகம்? எப்பா நான் காதலிச்ச பொண்ணு என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கைய விரிச்சுட்டாப்பா. உன்னை நேர்ல பாத்துட்டாளா? பார்க்காம லவ் பண்ணா இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அவங்க ஆத்தாப்ப நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிறாங்க. ஓஹோ, உன்னை பத்தி நல்லா விசாரிச்சாங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்டுங்கிறத விசாரிச்சுட்டாங்க. அது ஒண்ணு பத்தாது. எப்பா நீதாப்பா எனக்கு எப்படியாச்சும் ஐடியா கொடுக்கணும். அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி இப்ப முறப்புறான பொண்ணு கிட்ட தலைமாட்டிக்கிறாங்கப்பா. நாளைக்கு காலையில 2 பேரும் அவளை கடத்துறோம், தாலி கட்டுறோம். கடத்துறோம், கட்டுறேன். 2க்கு ரோம் போடப்படாது. இந்த தெருதானே? இதே தெருதான். எத்தனை நம்பர் வீடு? 10ஆம் நம்பர் வீடு. எத்தனை மணிக்கு வெளியே? 10:10க்கு பரதநாட்டியம் பழகிறதுக்காக வெளியே வருவா. அப்ப கோடி அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைச்சு. ஆமா ராசப்பா, கடத்தும் போது கண்ணா முன்னான்னு கத்தி ஊரை கூப்பிட்டானா என்ன பண்ணுவ? எப்படி கடத்த போற? என்னப்பா மயக்க மருந்து? ஆனா ஏப்பா எத்தனை வருஷமா தான் இதே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டீங்களா நீங்க? எத்தனை வருஷமா வேப்பங்குச்சிலேயே பல் வளர்க்கறாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக விளக்கு மாத்திரையா வளர்க்கறாங்க. ஏன் வேப்பங்குச்சில இருந்து இன்னைக்கு பேஸ்ட் பிரஸ்க்கு வரலையா? இந்தப்பா, நாடு டெவலப் ஆகி எத்தனையோ வருஷமாச்சுப்பா. கல் தோண்டி மண் தோன்றா காலத்தில் இருந்து கடத்தலுக்கு இதை தவிர வழியே கிடைக்கவில்லையா? காலம் கடந்து விட்டது, கம்ப்யூட்டர்கள் பிறந்து விட்டது, கட்டாந்தரையிலே கட்டடங்கள் முளைத்து விட்டது, இன்டர்நெட்டும் இமெயிலும் இமய முதல் குமரி வரை பரவி விட்ட அந்த காலத்திலே நான் கேட்கிறேன். நான் அப்படித்தானே செய்வேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும், என்னால உன்னை எதுவும் செய்ய முடியும். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். முதல் பொண்டாட்டி இருக்கும் போதே பின்வாசல் வழியா 2ஆம் தரமா வந்தவதானே நீ. வந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவை கொண்டுட்ட, இப்ப எங்க அப்பாவை கொண்டுட்ட. சந்தோஷம் தானே உனக்கு? உங்க அம்மா அப்பா செத்ததுக்கு நானா காரணம்? அது அவங்க விதி. அது விதினா எங்க அப்பாவோட கவர்மெண்ட் வேலை எனக்கு வராம சதி பண்ணியே, அது என்ன? உங்க அப்பா எனக்கு கொடுத்தது ஒரு மஞ்சத்தாரியும் ஒரு புள்ளையும் தான். சொத்தா வச்சுட்டு போனாரு. நான் எப்படி பழைக்கிறது? நல்ல வேலை, அப்பவே நாசுக்கா பேசி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது இப்ப நல்லதா போச்சு. இருந்த சொத்தை அழிச்சது நீ தானே. இப்ப வேலையை கூட புடுங்கிட்டா நான் எப்படி வாடுறது? உடம்பு இருக்குல்ல, அத வச்சு பழைச்சுக்க. சித்தி, என்னடி முறைக்கிற? உங்க அப்பா போன அன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கணும். பாவம் பார்த்து விட்டேன் பாரு. நீ ஒண்ணும் பாவம் பார்க்க வேண்டாம். கீதா, நீ என்ன இன்டர்வியூக்கு போறியா? ஆமா. சோனா, ஒரு நிமிஷம் வரமா. பாதி அட்டை கரியாட்டி இருக்கிற உனக்கு குமுத அட்டை படத்துல போடுற மாதிரி ஒரு ஃபிகர் செட் ஆயிடுச்சா? காதலுக்கு கண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாமா? இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். இவகிட்ட என்ன? இந்த அட்ரஸ் எங்க இருக்குங்க மிஸ்டர்? முதல்ல இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேப்பீங்க, அப்புறம் ஏன் அட்ரஸ் எங்கன்னு கேப்பீங்க, அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பின்னாடியே சுத்துவீங்க, அப்புறம் ஐ லவ் யூ சொல்லுவீங்க, முடியாதுன்னு சொன்னா கிட்னாப் பண்ணுவீங்க. அப்டேட்டானுங்க. எப்படியோ அந்த அழகான காதல் ஜோடிகள் ஒண்ணு சேர்த்தாச்சு. காலாகாலத்துல இதுகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னா என்னோட கடமை முடிச்ச மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம ஆளை கொண்டு வந்துட்டா போல் இருக்கு.
வழக்கமா எல்லாரும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு கேட்பாங்க. நீ ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அது யாருன்னு கேக்குறியா? உன்னோட டாமும்மா. எது ஏண்டாமா விளையாடுற நீ? விளையாடு நாள் நீயாடா? விஷயம் தெரியாம நீ விளையாடுற. அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு தோலை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம உன்னை சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்க. என்ன ரோசுறியா? யார் நீங்க? என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு நான் யாருன்னு வேணா தெரியாம இருக்கலாம். இவனை தெரியல? உன்னை கைப்பிடிக்க போற காதலன்மா. யாரு இவனா? கைய பிடிக்க சொன்ன செருப்பு பிஞ்சு. காதலிக்கும் போது காதலிப்பீங்க, கல்யாணம் பண்ணி சொன்னா கலாட்டம் பண்றீங்களா? யாரு காதலிச்சது? இந்த மூஞ்சியா இது வரைக்கும் பார்த்தது? அட பாத்திருக்கேன் எங்கேயோ பாத்திருக்கேன். முதுமலை காட்டுல இங்க நான் பாத்திருக்கேன். நான் வாழைப்பழம் கூட உரிச்சு வீசிருக்கேன். அடி பாவி, மாறு வேஷத்துல போய் தொலைஞ்சிருக்கலாம். சும்மா இதெல்லாம் எனக்கு தேவையானா? கண்டவனா கூட்டி வந்து திட்டு வேண்டாம். நீ சத்தியமா அவனை காதலிக்கவே இல்ல. நான் அப்பவே நினைச்சேன், ஜோக்கர் மாதிரி இருக்க உனக்கு குயின் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு. நினைச்சு இல்ல, ஏன் கடத்தின? காதலுக்கு கண்ணு இல்ல நினைச்சிட்டு கடத்தினப்பா. காதலுக்கு கண்ணு இல்ல, ஓகே. கடத்தின உனக்குமா கண்ணு இல்ல? ஏன் மாத்தி கடத்திட்டு வந்த? நீ ஏன் ஆள் அடையாளம் காட்டா மயக்க போட்ட? மயக்கம் போட்டல, ஆமா. ஒரு சோடா வாங்கி உடைச்சு தெளிச்சு எழுப்பி கேட்டுக்கலாம்ல. என்ன பதிலுக்கு பதில் நீ இப்ப பேசுற? கேள்வி மேல கேள்வி போட்டா பதில் மேல பதில் சொல்லிட்டாங்க. ஏய், என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டு சமாளிக்க பாக்குறீங்களா? அம்மா, ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. தயவு பண்ணி உன் வண்டியை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. எது சின்ன குழப்பம்? ஒரு பொண்ணை கடத்தினதுனாலதான் ராமாயணமே உருவாச்சு தெரியுமா? ஒரு சின்ன கரெக்ஷன். ராமாயணத்துல பொண்ணை கடத்துறது ராவணன். அவனுக்கு 10 தலை. இவன் ராமே ஒரே தலை. அந்த ராமனுடைய பக்தன். ஆமாமா, ராமாயணத்திலும் கூட ராமர் சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு குரங்குக்கு உதவி செய்ய போய் தான் அவருக்கு கெட்ட பேர் வந்தது. அதே மாதிரி நான் மத்தவங்க முன்னால நண்பனை குரங்குன்னு சொல்லக்கூடாது, தப்பு. இது பாருமா, ஏதோ தெரியாதனமா ஆளை மாத்தி கடத்திட்டோம். நீ அப்படியே வந்தேனா ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். புறப்படுதாய், கிளம்பு. அப்பா சரியான அதாத்துக்காரியா இருக்காப்பாவ. ரொம்ப அமைதியான பொண்ணு.